பாபா உடனிருக்க பயமெதற்கு. ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, சோதனைகள் எது வந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன். துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. நிம்மதியாக இரு, அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று வருத்தம் கொள்ளாதே. நல்லது என்றால் நல்ல நேரம் வரும்போது கட்டாயம் நடக்கும். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலனை அவரவர்கள் அனுபவிப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களை கடந்து சென்ற பிறகுதான் மனது தெளிவாகும். தனியே நின்ற போதிலும் தன்னம்பிக்கையோடு நிற்க கற்றுக் கொடுத்தவர் உன் சாயப்பா. உன் திருமுகத்தை பார்த்தால் போதும் அப்பா, மனதிற்குள் ஒரு ஆனந்தமும் மன நிம்மதியும் எனக்கு கிடைக்கும் அப்பா என்று நீ என்னிடம் சொல்லி இருக்கிறாய். என் சாயப்பா தான் எனக்கு எல்லாமுமே என்று என்னையே நினைத்து மனமுருகி வேண்டிக் கொண்டே இருக்கிறாய். என் செல்லமே, உன்னை உயர்த்த வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம். உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய முதல் லட்சியம். என் செல்லமே, உன் சாயப்பா சொல்லுவதை ஒரு முறை கேள். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் சட்டென்று மாறிவிடும். நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. எதுவும் தாமதமாகி விடவில்லை. இந்த நொடி ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வது. செய்வதை துணிந்து செய். அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவது இல்லை. உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப் போவதும் இல்லை. பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று நீ யோசனை செய்து கொண்டிருக்கிறாய்? என் செல்லமே, சர்க்கரை விரும்பி சாப்பிட்டாலும் சரி, வெறுப்புடன் சாப்பிட்டாலும் சரி, அது இனிக்கத்தான் செய்யும். அதுபோலத்தான் நீ என்னை எப்படி வெறுத்தாலும் என்னை நேசித்தாலும் உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். சில வேளைகளில் துன்பம் வரலாம், ஆனால் அது நிரந்தரமாகாது. எல்லாம் நன்மைக்கே என்று என்னை நம்பு. யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாது. நிம்மதியாக இரு. எந்த உறவாக இருந்தாலும் உயிராக நினைப்பது தவறு இல்லை. உன்னுடைய வாழ்க்கை பாதையில் அவர்களுக்கு என்று ஒரு இடத்தை வைத்துவிடு. அதிகப்படியாக அன்பையும் அதிகப்படியான நம்பிக்கையும் வைக்கும்போதுதான் ஒரு சில நேரங்களில் நீ கலங்க வேண்டியிருக்கிறது. உன்னை எல்லா துன்பத்திலிருந்தும் காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தோன்றும். உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைக்கு நான் உருவாக்குவேன். அதுவும் ஒரு வகையான வெற்றிதான். நான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் இரவு பகலாக பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி எந்த தீங்கும் உன்னுடைய குடும்பத்தை நெருங்காது. என்னை முழு மனதோடு நம்பு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ என்னை நினைத்தாலே போதும், நான் ஓடோடி வந்து விடுவேன். உனக்கு வேண்டியதை தருவேன். கவலைப்படாதே. வரும் காலம் சிறப்பாக அமையும். உனக்கு பிடித்த பொருளை நீ அடைய எண்ணிக்கொண்டே இருக்கின்றாய். சிறிது காலம் காத்திரு. உனக்கானது உன்னை வந்து சேரும். எதுவாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள பழகு. அதன் பிறகு உனக்கு அனைத்தும் வெற்றியாகவே அமையும். வாழ்க்கையில் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகளில் நீ ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும். அச்சமயத்தில் பயப்படாதே. பயப்படாமல் முடிவை எடு. நான் உன்னுடன் இருக்கிறேன். இன்னொருவர் சொல் கேட்டு உன்னை ஒருவர் ஒதுக்கிவிட்டால் அப்படிப்பட்டவரின் அன்பு உனக்கு ஒருபோதும் தேவையில்லை. அது நேர்மையாகவோ உண்மையாகவோ இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் அது வழியை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். என் செல்லமே, எல்லாவற்றையும் சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். உன்னை வலிமை படைத்தவனாக இந்த உலகத்தில் நிலைநிறுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது இல்லை. ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது என்பதை இந்த இயற்கையும் நானும் உனக்கு பல விஷயங்களில் காட்டி கொடுத்திருக்கிறோம். இலையுதிர்காலம் போலத்தான் இந்த வாழ்க்கையில் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. என் செல்லமே, என்னை நம்பு.
நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை மனதிற்குள் வைத்துக்கொள். உனக்காக யாரும் இல்லை என்று வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என்று நினைத்து கடந்து சென்று விடு. உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கின்றார்கள். கவலைப்படாதே. என்னுடைய சாயப்பா எனக்கு நல்லதை தருவார் என்று என் மீது நம்பிக்கை வை. உன்னோடு நான் இருக்கிறேன். உனக்கு அனைத்தையும் சுபமாக மாற்றிக் கொடுக்க என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். எது கிடைத்தாலும் அது எனக்கானது என்ற நம்பிக்கையோடு இரு. எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும். எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும். திருப்தியை விட மிகப்பெரிய செல்வம் வேறு எதுவுமே இல்லை. பொறுமையை விட மிகச்சிறந்த குணம் வேறு எதுவும் இல்லை. என் செல்லமே, நீ எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது. இந்த நாள் உனக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். எந்த முடிவையும் சிந்தித்து எடு. உனக்கு உன் சாயப்பா துணையாக இருக்கிறேன். உன் நிழலாக இருக்கிறேன். என்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அக்கறையோடு இருக்கிறேன். உனக்கு ஒவ்வொரு நேரத்திலும் என்ன நடக்கின்றது என்பதை நான் அவ்வப்போது சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை. உன் முகத்தில் நான் சோகத்தை காண வரவில்லை. உன் முகத்தில் எப்போதும் மகிழ்ச்சியை மட்டுமே காண வேண்டும் என்று நினைக்கிறேன். உன் துணையிடம் ஏதாவது ஒரு குறை இருந்தால் கூட அதை பக்குவமாக எடுத்து சொல்லி உன் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றிக்கொள். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெரிதாக பேசி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்காது. எதிர்காலம் உனக்காக உள்ளது. எதற்காக வீணாக கவலைப்படுகிறாய்? உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி சென்று கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் உனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியது உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் தான். அதை எந்த நேரத்திலும் விட்டு விடாதே. உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அது தேவையில்லாத பயம்தான். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்து விட்டது. எதை நினைத்தும் பயப்படாதே. உன்னுடைய எண்ணத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகும். வாழ்க்கை உயரும். உன்னை ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும்படிக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன். என் செல்லமே, உன்னுடைய சாயப்பா உனக்கு இருக்கிறேன். உன் விதையை மாற்றுவேன். உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லத்தான் போகிறேன். கலங்காமல் தைரியமாக இரு. சிதறும் உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் உன் சாயப்பாவின் மீது கவனத்தை வை. என்னை நீ வழிபட்டு வருகின்றாய். உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டது. என்ன துன்பங்கள் வந்தாலும் என் சாயப்பாவின் நிழலை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடக்கூடாது. நான் உனக்கு கொடுக்கக்கூடிய தீர்வு நிரந்தரமான தீர்வு. உன் மனம் வருத்தமடையும் போது ஒரு முறை உன் சாயப்பாவை உன் மனதார நினைத்துக்கொள். எதற்கும் கலங்காதே. செல்லமே, எதிர்மறையான ஒரு வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. துன்பம் வரும்போது அதையெல்லாம் சந்தித்து கடந்து செல்ல பழகிவிட்டால் அதற்கு பிறகு வரும் மகிழ்ச்சிக்கு முடிவே இருக்காது. உனக்காக நான் இருக்கிறேன். உனக்கு எல்லாவற்றையும் செய்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற உன் சாயப்பா எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். நடக்கக்கூடிய எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பாவின் ஆசீர்வாதமும் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமாகவே இருக்கும். என்னை நம்பு. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.